தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மிகுந்த மேன்மைக்கு உரிய சிறப்பான இந்த உடுமலையன் மடத்துக்குளம் வட்டார ஜமாஅத் உலமா சபையும் உடுமலை பூர்வீக மஸ்ஜிதும் இணைந்து நடத்தக்கூடிய சிறப்பான இந்த விழாவினுடைய இந்த நிகழ்வின் தலைவர், கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர் சங்கைக்குரிய அப்துல் ரஹீம் ஹதரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியினுடைய நாயகராக வீட்டிருக்கக்கூடிய நம் கல்வியெல்லாம் நிறைந்த சங்கைக்குரிய செய்தி ஈசா ஹதரத் பெருந்தகை அவர்களே, அதேபோல் தமிழக ஜமாஅத் உலமாவிற்கும் சமூகத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு நன்முத்தான மேன்மைக்குரிய உமர் ஃபாரூக் ஹதரத் பெருந்தகை அவர்களே, மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய சங்கைக்குரிய செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, மற்றுமுள்ள வட்டார இந்த பகுதியினுடைய ஜமாஅத் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னால் இங்கே சுருக்கமாகவும் ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் வார்த்தைகளை அளந்து மிக அழகான முறையிலே பேசி விடைபெற்றிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் சங்கைக்குரிய அப்துல் அசீஸ் பாக்வி ஹதரத் அவர்களே, அதேபோல் இமாம்களுடைய மேன்மை, இமாமத்தினுடைய பணியின் அந்தஸ்து என்ன என்பதை குறித்து மிக அழகான முறையிலே ஹதீஸுகளை எல்லாம் தொகுத்து இமாம்களுக்கு தங்களுடைய உள்ளத்தில் செய்ய வேண்டிய கடமைகளையும் அவருடைய உயர்வுகளையும் மிக அழகாக சொல்லி அமைந்திருக்கக்கூடிய மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய ஆற்றல் மிக்க பொதுச் செயலாளர் மேன்மைக்குரிய டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி ஹதரத் பெருந்தகை அவர்களே, மேடையிலும் முன்னிலையும் அமைந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த சமுதாயத்தினுடைய மேன்மக்களான நிர்வாகிகளே, அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் இந்த ஜமாஅத் உலமா சபையையும் பூர்வீக மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்களையும் உளப்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன். செய்ய வேண்டிய ஒரு அரிய பணியை, காலத்தால் செய்ய வேண்டிய ஒரு அரிய பணியை நீங்கள் சிறப்பான முறையில் செய்திருக்கிறீர்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கும் சிறந்த கூலியை தந்தருள்வானாக. ஆமீன் சொல்லுங்களேன். பங்கேற்றிருக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹு தாலா அந்த நசீவை தந்தருள் புரிவானாக. ஈசா ஹதரத்தை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் சுருக்கமாக ஒரு வார்த்தை அசீஸ் ஹதரத் சொல்லிட்டாக. ஈசான்னு சொன்னாலே அற்புதம் தானேன்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் ஈசான் பேர் வச்ச ஆட்கள் யார் இருக்கிறாங்கன்னு நானும் தேடி பார்த்தேன். அந்த அதிசயங்கள் எத்தனை இருக்குதுன்னு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதிசயங்கள் அப்படி தான் இருக்கும். கண்ணியமிக்கவர்களே, பாரம்பரியமான உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் சங்கைக்குரிய ஹதரத் அவர்கள். இங்கே அதற்குண்டான நசபையும் இங்கே வாசித்து காண்பித்தார்கள். பாரம்பரியமான உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் சங்கைக்குரிய ஹதரத் அவர்கள். ஹதரத் அவருடைய குடும்பமே இல்மினுடைய குடும்பம் தான். இன்றைக்கி உலமாக்களுக்கு முன்மாதிரின்னு சொன்னாங்க இல்லையா, உண்மையிலேயே ஹதரத் அவருடைய குடும்பம் ஒரு இல்மினுடைய குடும்பம். அவருடைய அருமையான தந்தை முகமது யூசுப் ஹதரத் அவர்கள் இருக்கிறார்களே, ஹாஃபில் ஆலிம் அவர்கள். இன்றும் கீரனூரிலே ஹதரத் அவர்கள் ஹாஃபிலாக இமாமத் செய்தவர்கள், தொழுக வைத்தவர்கள். கீரனூர் பகுதியினுடைய உலமாக்கள்கிட்ட கேட்டால் எங்கள் ஊரில் ஹாஃபிஸான்னு சொன்னாலே சங்கைக்குரிய ஈசா ஹதரத் அவருடைய தகப்பனார் முகமது யூசுப் ஹதரத் அவர்களைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு அவருடைய, அதாவது பெற்றோர்கள் எவ்வளவு உயர்வானவர்களாக இருந்தால் அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு உயர்வு பெறும் என்பதற்குண்டான ஒரு மகத்தான சான்று. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வானே, உங்களுடைய மக்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டால், பிள்ளைங்க இந்த எதிர்காலத்தில் எப்படி நீச்சல் போட்டு அவங்க நல்லபடியாக வரப்போகிறாங்களோ தெரியலையே, பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு கவலை இருக்குதா? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு பயமாக இருக்கிறதா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று சொன்னார். அதேபோல இப்படிப்பட்ட ஒரு மாணிக்கங்கள் உருவாகுவதற்குண்டான அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்பது சங்கைக்குரிய ஹதரத் அவருடைய தகப்பனாரும் இந்த நேரத்தில் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய என்று சுக்ர் செய்ய சொன்னானே பெற்றோர்களுக்கும் சேர்த்து. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் தஆலா ஹதரத் அவருடைய தகப்பனார் சங்கைக்குரிய முகமது யூசுப் ஹதரத் அவருடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான பெருமக்களே, பெற்றோர்கள் உயர்வானவர்களாக உன்னதமானவர்களாக இருந்தால் அந்த மக்கள் மேன்மக்களாக இருப்பார்கள் என்பதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு சான்றாக திகழக்கூடியவர்கள் சையதுனா ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம், அதேபோல் ஹதரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பொழுது சொன்னார்களே, ஃபகான அபவாஹு முஃமினைனி, அவருடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக ஈமான் உள்ளவர்களாக இருந்தார்கள்.
அதனால் அந்த பிள்ளைகளுடைய சொத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை, அதை அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிறான் என்று சொல்லி காண்பித்தார்களே. அந்த அடிப்படையில் பல்வேறு பாக்கியங்கள் மேன்மைகள் ஹஜ்ரத் அவர்களுக்கு இங்கே உண்டு. நான் ஹஜ்ரத்திட்ட கூட சொன்னேன், நீங்கள் ஹஜ்ரத் அவங்க கந்திஷ்டியினுடைய ஆயத்தை நிறைய ஓதிக்கங்கன்னு சொன்னேன். இந்த கூட்டத்துக்கு பிறகு நீங்கள் கந்திஷ்டி வரக்கூடிய ஒரு நிலைகளை விட்டு பாதுகாக்கிறதுக்காக அந்த ஆயத்தை நிறைய ஹஜ்ரத் ஓதிக்கிறணும்னு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ், பாரம்பரியமும் உயர்ந்த மகத்தான பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள். அதே போல ஹஜ்ரத்தினுடைய தகப்பனார் மாத்திரமல்ல, ஹஜ்ரத் அவங்களுக்கு 4 பிள்ளைங்க. உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லக்கூடாது, கொல்லமற்றையில் ஊசி வைக்கக்கூடாது. ஆனால் ஹஜ்ரத் அவருடைய 2 மக்களையும் அவர்கள் ஆலிமாக ஆக்கி பார்த்தவர்கள். இன்னைக்கு ஆலிமாக இருப்பவர்களோடு தங்களுடைய பிள்ளைகளை மக்களை ஆலிம்களாக ஆக்கிறதுங்கிறது குறைவாக இருக்குது. ஏன்னா அந்த ஆலிம்களுடைய பணி என்பது நம்முடைய சங்கைக்குரிய உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் ரொம்ப அழகாக உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. இப்போ ஜமாஅத் உலமான்னா அது அமைப்பு வேறு, அதில் உறுப்பினராக இருக்கிறது, பொறுப்பில் வர்றதெல்லாம் இப்போ ஆசைப்படுற காலம். எங்கள் காலம் அப்படிங்கிறதெல்லாம் செருப்பு இல்லாமல் மலைக்கு மேலே ஏறுற காலம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் சொல்லி ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இவ்வளவு பல்வேறு சிரமங்கள் உள்ள இந்த இமாமத்தினுடைய ஒரு நிலையில் இருந்தும் கூட தங்களுடைய 2 மகன்களையும் தங்களுடைய 2 மக்களையும் ஹஜ்ரத் அவர்கள் ஆலிமாக ஆக்கி பார்த்து அழகு பெற்றவர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னொருடைய சகோதரர்களை பற்றியும் விசாரித்து பார்த்தேன், அவர்களும் ஆலிம்களாக இருக்கிறார். ஒரு ஆலிமாக இன்னொரு ஹாஃபிலாக அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் நான் பார்க்கிறேன். அருமையான பெருமக்களே, வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள்ங்கிறது அப்பப்போ ஏற்படத்தான் செய்யும், யாரும் விதிவிலக்கல்ல. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட வாழ்க்கையில் யாருக்கும் எந்த மனிதர்களுக்கும் பிரச்சனைகளை விட்டும் யாரும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை தன்னுடைய ஒட்டகம் காணா போச்சு. ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, என்னுடைய ஒட்டகம் காணா போச்சு, அதை 2 பேர் போய் தேடி பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நயவஞ்சகன் சொன்னான், ஓ யுஹ்பிருக்கும் பி ஹபரி ஸமா வலா எதிரி ஐன நாகத்துஹு, வானத்திலிருந்து அப்படி செய்தி வருது இப்படி செய்தி வருதுன்னெலாம் சொல்கிறாங்களே, அவங்க ஒட்டகம் எங்கே நிற்குதுன்னு அவங்களுக்கு தெரியலையேன்னு சொன்னானா. ஒரு முனாஃபிக் ஒரு நயவஞ்சகன் சொன்னான், ஓ யுஹ்பிருக்கும் பி ஹபரி ஸமா, வானத்திலிருந்து வஹி வருது இப்படியெல்லாம் செய்தி வருதுன்னு சொல்கிறாங்களே இந்த முஹம்மது அவர்கள், ஆனால் அவருடைய ஒட்டகம் எங்கே நிற்குதுன்னு நம்மளை போய் தேடிட்டு வர சொல்கிறாங்களே, அது எங்கே நிற்குதுன்னு தெரியலையேன்னு சொன்னான். அப்போ அந்த இருந்த சஹாபிகள் ஈமான் உள்ளவர்கள் கொதித்தார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அமைதியாக இருங்க, ஃபித்னாவை தான் வைக்கணுமே தவிர ஃபித்னா பண்ணுறவனை வச்சிடக்கூடாது, அது பெரிய ஃபித்னாவாக போயிடும், ஆளுங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆளை அழைத்து வர சொல்லி 2 சஹாபிகளை கூட அனுப்பி, நீங்களும் சேர்ந்து போங்க, என்னுடைய ஒட்டகம் இன்ன இடத்தில் இன்ன திசையை நோக்கி இன்ன பொருளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறத போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போனாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த திசையை நோக்கி அந்த பொருளை சாப்பிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த நயவஞ்சகன் இன்னும் பிரச்சனையை முடிக்கல. அப்போதையே இப்படி மாதிரி சொல்லியிருந்தா ஏன் இந்த பேச்சு வருதுன்னு கேட்டான். அப்போதையே இந்த பிரச்சனை என்னுடைய ஒட்டகன் நடத்துல இந்த ஒட்டக பொருளை சாப்பிட்டு இருக்குது, பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா இந்த பேச்சே வந்திருக்காதேன்னு சொன்னானா. ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், என் ரப்பு எதை சொல்கிறானோ அப்போ தான் நான் சொல்வேன், எப்படி சொல்கிறானோ அப்படி தான் சொல்லுவான், என்னுடையவே அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்துருக்கிறான், நான் என் ரப்பு சொன்னால்தான் சொல்வேன்னு சொல்லி சொன்னான். எதுக்காக சொன்னால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனைகளுக்கு தரும். ஈசா ஹஜ்ரத் அவர்களை 30 வருஷமாக நான் இப்படி தான் பார்க்குறேன்னு ஹஜ்ரத் சொன்னாங்க இல்லையா, ஹஜ்ரத்துக்கு எந்த பிரச்சனையுமே வரலையா? நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், இந்த ஊரில் ஹஜ்ரத்துக்கு எந்த பிரச்சனையுமே வரலையா? அப்படி இல்லாமையும் ஹஜ்ரத் அவங்க இவ்வளோ ஆளும் கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டேன். ஹஜ்ரத் அவர்கள் சந்தித்த பிரச்சனை அவர் சொன்னார், நான் யாரிடத்தில் கேட்டேன்னு அவர் சொன்னார். ஹஜ்ரத் அவர்கள் தௌஹீதுவாதிகள் என்று தங்களுக்கு பெயர் வைத்துக் கொண்டவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சொல்லி காண்பித்தார். தரீகாவை உடையவர்கள் என்று சொன்ன சில பாபாக்களுடைய பிரச்சனையும் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அதனால் ஹஜ்ரத் அவர்கள் சந்தித்த மன உளைச்சல்களையும் அவர்கள் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளையும் சொல்லி காண்பித்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் கூட அந்த பாபாக்களிடத்திலே கூட ஹஜ்ரத் அவர்கள் நளினமான முறையிலே மென்மையான முறையிலே அவங்களுடைய உயர்ந்த அணுகுமுறைகளால் அவர்கள் அந்த தங்களுடைய உயர்ந்த நற்பண்புகளால் அவர்கள் நடந்து கொண்ட விதம் எதிர்த்தவர்கள் தோல்வி அடைந்தார் என்பதுதான் உண்மை. அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது வரும், ஆனால் அதை அணுகக்கூடிய முறை, வாழ்க்கையில் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறதே, வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், நபி அவர்களை தாங்கள் கடின சித்தம் உள்ளவராக கடுகடுப்பானவர்களாக இருந்திருந்தால் எல்லோரும் உங்களை வெட்டி விரண்டோடி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. நாம் எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து முகஸ்துதிக்காக அல்ல, உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய தகுதி மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள். மாநில ஜமாஅத் உலமா சபை சங்கிக்குரிய தாருல் உலமாவுடைய திறப்பு விழாவிலே 40 ஆண்டு காலம் சேவை செய்த தமிழகத்தினுடைய உலமாக்களை எடுத்தது. அதிலே முதல் நினைவாக பெயர் வந்தவர்களில் சங்கிக்குரிய ஹஜ்ரத் அவர்கள். அதிலே அவர்களை ஹஜ்ரத் அவர்களும் பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தாருல் உலமாவுடைய திறப்பு விழாவில் கிடைத்தது.
எனவே அதற்குண்டான தகுதி உள்ளவர்கள் என்று சொன்னால் பெருமையானவர்களே, அவருடைய உயர்ந்த குணமும் நல்ல பண்பும், அவருடைய உயர்ந்த குணமும் கடிந்து பேசாத உயர்ந்த தன்மையும். ஹஸரத்தினுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளை மாதிரி நாங்கள்லாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய மரியாதைக்கு நமக்கு வெக்கமா இருக்குது, நமக்கு வெக்கமா இருக்குது. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாங்க. சல்மானுல் ஃபாரிஸிக்கு பெண் கேட்கறதுக்காக அபூதர்தா போறாங்க. சேர்ந்து போய் அந்த வீட்டில் போய் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சல்மானுல் ஃபாரிஸிக்கு பெண் கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். வீட்டுக்காரர் சொன்னாரா, உங்களுக்கு வேணா என் பிள்ளையை தர்றேன், அவரு கொடுக்குற மாதிரி இல்லைன்னு. வீட்டுக்காரர் சொன்னாரா, உங்களுக்கு வேணா என் பிள்ளையை நிக்காஹ் செய்து தர்றேன், அவரு கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொன்னாங்களாம். அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, நான் போயிட்டு வந்து சொல்கிறது செய்தி எனக்கு வெக்கமாக இருக்குது, உங்கள்கிட்ட எப்படி சொல்லன்னு தெரியல. வீட்டுக்காரர் எனக்கு வேணா பெண் தர்றேன்னு சொல்கிறாரு, உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாருன்னு சொன்னாங்களாம். இதை சொல்கிறதுக்கு வெக்கப்பட வேண்டிய ஆள் நீங்கள் இல்லை, நான் தான் வெக்கப்படணும்னு சொன்னாங்களா. அதை செய்துனா சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு வெக்கப்பட வேண்டியது நீங்கள் இல்லை, நான் தான். அப்படி ஒரு தகுதியை நான் வளர்த்து கொள்ளவில்லை என்று நான் வெட்கப்படுகிறேன் சொல்லி சையதுனா சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம். அருமையான பெருமக்களே, அந்த அளவிற்கு பணிவிலே தங்களை ஆக்கிக் கொண்டவர்கள், பணிவாக ஆக்கிக் கொண்டவர்கள். அதே போல இதே நிலையிலேயே ஹஸரத் நம்ம பார்க்கிறோம். இதே கோலத்தில், இதே புன்னகை நிறைந்த அந்த முகத்தில் மரியாதைக்குரிய நம்முடைய ஹஸரத் பெருந்தகை அவர்கள், உமர் ஃபாரூக் ஹஸரத் அவர்கள் அழகான வார்த்தை கொண்டு பாராட்டி சொன்னார். உண்மையிலே தகுதிமிக்க அந்த நிலையிலே இதே புன்னகையோடு எல்லோரிடத்திலேயும் இனிமையாக பழகக்கூடிய அந்த உயர்வான நிலையை குறித்து சொன்னார்களே, வாழ்க்கையில் இஸ்திகாமத்துங்கிறது ரொம்ப பெரிய காரியம். ஒரு காரியத்தில் அதில் இஸ்திகாமத்தாக நிலையாக அந்த காரியத்திலே அப்படி ஒரு உயர் நிலையை தொடர்ந்து பேணுவது என்பது மகத்தான காரியம். நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான நிகழ்ச்சி தான் ஹஸரத் இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு மரம் அவங்கள்ட்ட பேசிச்சு, மரம் நசீஹத்து செய்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் எப்படி இருக்கணும்னு ஹஸரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்ட பொழுது என்ன மாதிரி இருக்கணும், எர்மூனி பில் அஹ்ஜார் அரிமூஹும் பில் அஸ்மார், கற்களை கொண்டு என்னை எரிகிறார்கள், நான் அவர்களுக்கு பழங்களை கொடுக்கிறேன். கற்களை கொண்டு என்னை எரிகிறார்கள், நான் அவர்களுக்கு பழங்களை திரும்ப கொடுக்கிறேனே, அதே போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அந்த மரம் சொன்னதான். சுஃபியான் ஸௌரி கேட்டாங்கன்னா, இவ்வளோ உயர்ந்த குணம் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த மரத்திட்ட பார்த்து கேட்டாங்களாம். ஆனால் உன்னையும் தீ வச்சு கொடுத்துறாங்க, தீ வைக்கிறதுக்கு உன்னையும் பயன்படுத்துகிறாங்க என்று கேட்டவுடன் அந்த மரம் சொன்னதாம், காற்றடிக்கும் திசையிலெல்லாம் நான் சென்று கொண்டிருக்கிறேன். இஸ்திகாமத்தை என்கிட்ட இல்லைன்னு சொல்லிச்சான். காற்றடிக்கும் திசையிலெல்லாம் திரும்பி கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் இஸ்திகாமத் இல்லை, அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு சொன்னாங்க. அந்த மரம் சொல்லிச்சான். அருமையானவர்களே, ஹஸரத் அவர்கள் இஸ்திகாமத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நிலையானவர்கள். சங்கக்கூடிய நம்முடைய உள்ளத்திலெல்லாம் நிறைந்த ஆரணி பாபா அவர்களிடத்திலே, சங்கைக்குரிய ஷேக் கமாலுதீன் பாக்கவி ஹதரத் பெருந்தகை அவரிடத்திலே பையத் பெற்ற ஹதரத் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலிருந்து இந்த அவுராதுகளை ஓதுவதில், அந்த காரியங்களை செய்வதிலே ஹதரத் அவர்கள் ரொம்ப பேணுதலானவர்கள். அந்த காரியங்களை நேமமாக செய்து வருவதில் ஹதரத் அவர்கள் ரொம்ப பேணுதலானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, உலகத்திற்கு புரிகிறதோ இல்லையோ, ஆனால் இது உண்மை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார் 3 காரியங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவங்க சொன்னா நம்ம அப்படி நம்புவோம், அலர் ராசி வல் ஐன் சொன்னா கேட்டுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள், மா நகஸமாலு அப்தின் மின் சதகா, ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் சதகாவினால் நிச்சயமாக குறையாதுன்னு சொன்னார். 1000 ரூபாய் இருக்குது, 200 ரூபாய் சதகா செய்கிறாரு, 800 ரூபாய் 1000 குறையாம எப்படி இருக்கும்? அந்த 1000 ரூபாயை கொண்டு நடக்கக்கூடிய காரியத்தை விட மேலான காரியம் இந்த 800 ரூபாயை கொண்டு நடக்கும். சதகாவின் காரணத்தினால் ஒரு மனிதனுடைய பணம் குறையாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல மா ஸாதல்லாஹு அப்தன் பி அஃப்வின் இல்லா இஸ்ஸா, ஒரு மனிதன் இன்னொருவரை மன்னித்தான், விட்டு கொடுத்தான், மன்னிச்சிட்டான்னு சொன்னா அல்லாஹ் இவருடைய இஸ்ஸத்தை கூட்டுவான்னு சொன்னாங்க. இவருடைய இஸ்ஸத்தை அல்லாஹ் கூட்டிடுவான். ஏதாவது ஒரு தப்பு பண்றவங்க தான் மனிதர்கள், தெரியாம செய்துட்டங்க பொறுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா உடனே அதை ஏற்று அவரை பொறுத்து கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹ் இவருடைய இஸ்ஸத்தை கூட்டுவான். நான் கஸஸுல் முஃமினீன் ஒரு சின்ன கித்தாப், அதை சும்மா படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை, அதில் ஒரு வரலாற்றை எழுதியிருந்தார்கள். ஒரு நாள் ஃபிரௌனுடைய வீட்டு வாசலில் போய் இப்லீஸ் கதவை தட்டினானா. கரா இப்லீஸ் பாப ஃபிரௌன், ஃபிரௌனுடைய வீட்டு வாசலில் போய் இப்லீஸ் போய் கதவை தட்டினானா. அவன் உள்ள இருந்து கேட்டானா, மன்ஃபில் பாப், யாருன்னு கேட்டானா, கதவை தட்ட ஆளுக்கு யாருப்பான்னு கேட்டானா. ஃபிரௌன் உள்ள இருந்து கேட்குறான். உடனே இப்லீஸ் சொன்னானா, கதவு தட்டுற ஆள் யாரே தெரியல, நீ போய் உன்னை ரப்புக்கும் இல்லை ஆளான்னு சொல்றிய,
நான் தான் உலகத்தில் பெரிய ரப்புன்னு சொல்றியே, உன் வீட்டு வாசலில் யார் நிற்கிறான்னு உனக்கு தெரியலையே, கூறுகிட்டவனா இருக்கிறியன்னு சொல்லி சொன்னானா. இப்படி சொல்கிறவனா இருந்தால் நீ இப்லீஸாக தான் இருக்கணும்னு அவன் சொன்னானா. இப்படி சொல்கிறதா இருந்தால் நீ இப்லீஸாக தான் இருக்கணும்னு சொல்லி சரி வான் உள்ளே கூப்பிட்டு வச்சு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். எப்பா நீனும் அல்லாஹ்வுக்கு விரோதி தான், நானும் அல்லாஹ்வுக்கு விரோதி தான். ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம 2 பேரை விட மோசமான ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய பார்வையில் யாராவது இருக்கிறானான்னு சொல்லி நீ எல்லாத்தையும் படித்தவன், படித்து கூறுகட்டவன் ஆயிட்ட. ஆனால் நீ நம்ம 2 பேரையும் விட மோசமான ஆள் அல்லாட்ட யாராவது இருக்கிறானான். இப்படி சொன்னானா, நான் படித்த படிப்பில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷன் இன்னொரு மனித இடத்துல ஏதோ தவறாக ஏற்படுத்தி கொண்டான் காரியங்களை, அவன்கிட்ட போய் உதிர் கேட்குறான், அவன்கிட்ட போய் உதிர் கேட்குறான். அந்த நேரத்தில் அவன் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி இவனை உதாசீனப்படுத்தினார். உளப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டும் அவனிடத்தில் உதிர் தேடியும் மன்னிக்கலன்னு சொன்னான். அந்த நேரத்தில் நம்ம 2 பேரை விட அல்லாட்ட அவன் ரொம்ப கெட்டவன் சொன்னான். அது மாதிரி ஒரு காரியத்தில் நமக்கு ஏதாவது உலகத்தில் பல குறை செய்தவர்கள் இருப்பார்கள். அல்லாஹுக்காக நாம மன்னி சொன்னா அல்லாஹ் நம்ம இஸ்ஸத்தை கூட்டுவான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதே போல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்வார்கள், ஒமா தவால அஹதுன் இல்லா ரஃபஅஹுல்லாஹ். ஒரு மனிதர் பணிந்தால் அல்லாஹ் அவரை உயர்த்துவான். ஒரு மனிதர் பணிந்தால் அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். சங்கக்குடி ஈசா தருத்தவர்கள் அதற்கு சிறந்த உதாரணம். வாழ்க்கையில் நம்ம பணிந்தோம்னு அல்லாஹ் உயர்த்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேராஜ் கொடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஏன் மேராஜ் கொடுத்தான் கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ் கொடுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க இல்லையா, ரப்பி அரினி அன்துர் இலைக் ரச்சஹா, உன்னை பார்க்கன்னு ஆசையாக இருக்குதுன்னு கேட்டாங்க. அன்தரானி இயலாது மூசான்ட்டான் அல்லாஹ். கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கே கொடுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டவன் அல்லாஹ் கேட்டானா, பார்க்கன்னு ஆசைப்படுறீங்களே நம்பலையான்னு கேட்டானா. என்ன பார்க்கன்னு ஆசைப்படுறீங்களே? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, ரப்பே உன்னை நம்பாமல் என்ன, எந்த மூசா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது என்பதற்காக லட்சக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்தானோ அந்த ஃபிரௌனுடைய மடியிலேயே என்னை போட்டு வளர்த்தவன் அல்லவா நீ, எப்படி அதுக்காக இல்லை பார்க்கணும் ஆசையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கேட்ட மூசாவுக்கு கூட அல்லாஹ் கொடுக்கல, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட. ஆனால் கேட்காத நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? பல்வேறு காரணங்களை சொல்வார். குறிப்பாக ஆயத்து ஹதீஸ்கள் இருந்து ஒரு 5 காரணங்களை எழுதுவாங்க. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பணிவு, அவங்களுடைய பணிவின் உச்சம், அல்லாஹ் உச்சத்தின் உச்சத்தை கொடுத்தான். பணிவினுடைய உச்சத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா உச்சத்தின் உச்சத்தை, அதனால தான் சுப்ஹானல்லதி அஸ்ரா, அல்லாஹ் அவர்களை இரவு நேரத்தில் இஸ்ராவுக்கு அழைத்து சென்றான். அதற்கான காரணம் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா பி அப்திஹிங்கிற வாசகத்தை சொல்றான். தன்னுடைய ரசூலை என்றோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ வேறு அவங்களுக்கு உண்டான உயர் விஷயங்களை சொல்லி அல்லாஹ் சொல்லல, தன்னுடைய அப்தை என்று சொல்கிறான். அப்தியத்தின் உச்சத்தில் ஆனார்கள். அல்லாஹு தஆலா உச்சத்தின் உச்சமான மிஅராஜை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனுடைய பட்டாளம் பின்னால் துரத்திக்கிட்டு வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க, போகிறாங்க. கடைசியில் முன்னால் நைல் நதி வந்துருச்சு. அவன் முன்னால் நைல் நதி வந்துருச்சு, பின்னால் ஃபிரௌனுடைய பட்டாளம். முன்ன போனால் முட்டும் பின்ன போனால் இடிக்கின்ற மாதிரி ஒரு 2 நிலையில். அப்போ அவங்களுடைய சமூகமெல்லாம் கேட்டாங்களாம், நம்ம மாட்டிக்கிட்டோமே, இன்னால முதரக்கூன், மாட்டிக்கிட்டோமே, இப்படி ஒரு நிலை ஆயிடுச்சேன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, கல்லா இன்னும் ஐய ரப்பி சயஹ்தீன், கவலைப்பட வேண்டியதில்லை, என்னுடைய ரப் இருக்கிறான்னு சொன்னாங்களாம். என்னுடைய ரப் இருக்கிறான். ஆனால் அதே ஒரு வரலாறு ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் வந்துச்சு. அவங்க சவுரில் போய் உள்ள தங்கி இருக்கிறாங்க. எதிரிகள் அண்மித்து வந்து விட்டார்கள். ஹதரத் சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்கே இந்த ஜோதியை அணைத்து விடுவார்களோ என்று பயந்து, ஹதரத் சித்திகுல் அக்பர் அவர்கள் பயந்து கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. 2 பேரும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த வார்த்தையிலே பணிவின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஹதரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முற்படுத்தி தன்னை பிற்படுத்திட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னோடைய ரப் இருக்கிறான், தன்னை முற்படுத்தி ரப், 2 ஒன்று தான். அது ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா என்ன, அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு சொன்னா என்ன. ஆனால் வார்த்தைகளுடைய பணிவின் உச்சத்தை எடுக்கிறார். சில வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லையாங்க. ஒரு ஆளை பார்த்து ஒரு பசு மாதிரின்னா கோச்சிக்கிற மாட்டார், ஒரு மாடு மாதிரின்னா நம்மளை விடுவாரா? அதனால வார்த்தை அர்த்தங்கள் ஒன்றாக இருந்தாலும் கூட பணிவின் உச்சத்தின் உச்சம் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதற்குண்டான ஒரு நிலையை சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். சங்கைக்குரியவர்களே, அதாவது ஹதரத் பெருந்தகை அவர்கள் உலமாக்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக, இமாம்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக, சங்கைக்குரிய திருப்பூரில் இமாமா இருந்த சையீத் அஹ்மத் ஹதரத் அவர்கள் அவங்களும் ஒரு இமாம்களுக்கு முன்னோடியாக இருந்தாங்க.
அதே போல சங்கைக்குரிய நம்முடைய ஹதரத் அவர்கள் இமாம்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குண்டான ஒரு சிறந்த முன்மாதிரியாக, அழகிய முன்மாதிரியாக அப்துல் ரஹீம் ஹசரத் அவங்க சொல்லி காமிச்சாங்க. உஸ்வத்துன் ஹசனான மாதிரி அது மாதிரி ஒரு அழகான முன்மாதிரியாக ஹதரத் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை வழங்கி அருள் புரிவானாக. நாம் எல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது மாத்திரம் அவருடைய துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் இருக்கிறோம். விழாவில் கலந்துக்கிட்டது நாம் அவங்கள பாராட்ட துவா செய்யுங்கிறத விட ஹதரத் அவருடைய ஒரு துவாவும் நமக்கு கிடைக்கும் அல்லவா. சங்கைக்குரியவர்களே, எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, அதுக்குண்டான நேர நிலை இருக்கிறதா நான் நினைக்கல. சமுதாயத்தினுடைய 2 கண்கள், ஒரு கண்ணை பற்றி நம்முடைய மரியாதைக்குரிய ஹதரத் அவர்கள் பேசிவிட்டார். உலமாக்களை குறித்து உலமாக்கள் உமராக்கள் தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்குண்டான நிலை இல்லை. ஹதரத் அவர்கள் உலமாக்களை பற்றி நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் ஹதரத் பெருந்தகை அவர்கள் மிக அழகாக சொன்னார். மிக அழகாக உலமாக்களுடைய நிலை என்ன, அந்தஸ்து என்ன, அவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட அந்தஸ்துங்கிறது ஹதரத் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லி காண்பித்தார். அதே போல 2 சக்கரங்களைப் போல, ஒரு வண்டியினுடைய 2 சக்கரங்களைப் போல இன்னொரு சக்கரங்கிறது உமராக்கள், நிர்வாக பெருமக்கள். அதற்கு அவங்க இவ்வளோ உயர்ந்த நிலையை பெற்று திகழ்வதற்குண்டான அடிப்படை காரணம் ஜமாத்தினுடைய பொறுப்புதார்கள் என்பதையும் நான் எண்ணி பார்க்கிறேன். அவங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த அந்தஸ்தையும் வழங்க வேண்டும். அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த காரியத்தை எல்லாம் நிலைப்படுத்த முடியாது. இவங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்துள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவங்களுடைய ஒத்துழைப்பும் இவங்க தரஜாவை, இவங்களுடைய நிலையை விளங்கி அப்படி நடக்கக்கூடிய அந்த ஜமாத்தார்களும் அந்த நிர்வாகமும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் இந்த பணியை சிறப்பாக செய்ய முடியுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னைக்கு உலமாக்களும் உமராக்களும் இணைந்து பல்வேறு காரியங்களை ஆற்ற வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. வரக்கூடிய டிசம்பர் 28ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் தமிழக மாநில ஜமாஅத் உலமா சபையின் சார்பில் திண்டுக்கல்ல ஒரு பெரிய மாநாடு, உலமாக்களும் உமராக்களும் இணைந்து இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கலந்துக்கலாமா? உமராக்கள்லாம் அதில் கண்டிப்பாக வரணும். உலமாக்கள் வந்துடுவாங்க, உமராக்கள்லாம் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அதில் வரணும். நாம் சேர்ந்து செய்ய வேண்டிய பணிகள் காலத்தினுடைய கட்டாயம் இது. பல்வேறு பணிகளை, எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். இன்றைக்கி ஒரு பாபரி மஸ்ஜித் சம்பந்தமாக உள்ள நிலையில் இந்த சமூகம் எவ்வளோ வேதனையோடு இருக்கிறது. ஒரு சாமியார் ஒரு கருத்து சொன்னார், பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட நேரத்தில் முஸ்லீம்கள் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறாங்கிறத, முஸ்லீம்கள் வந்து அதை கண்ணியம் கருதி அமைதியாக இருந்துட்டாலும் கூட ஒரு சாமியார் அதை பற்றி ஒரு கருத்து சொன்னார். அது சொல்லும்போது அவர் சொல்கிறார், வாதங்களெல்லாம் சரி, முடிவு தான் தப்புன்னார். வாதமெல்லாம் சரி, அவங்க வச்ச வாதங்களெல்லாம் சரி. என்ன வாதம்? 450 வருஷங்களுக்கு மேலாக பாபரி மஸ்ஜித் என்ற பெயரால் ஒரு மஸ்ஜித் இருந்தது உண்மையா? உண்மை. 49 உள்ள கொண்டு போய் அவங்க சிலையை வைத்தது தவறா? தவறுதான், சட்டப்படி தவறுதான், குற்றம்தான். 92 இடித்தது குற்றமா? சட்டப்படி குற்றம்தான். ஒரு மத நம்பிக்கை அடிப்படையாக வைத்து தீர்ப்பை செய்ய இயலுமா? அப்படிலாம் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் தீர்ப்பாங்க வச்சு முடிச்சுட்டாங்க. இந்த சாமியார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு ஆள் ஒரு தவளை பிடிச்சி ஆராய்ச்சி செய்தானா. ஒரு தவளை பிடிச்சி ஒரு ஆராய்ச்சி செய்தான். அந்த தவளையினுடைய ஒரு காலம் முன்னங்காலை வெட்டிட்டு குதியின்னா, தன்னுடைய சக்தியெல்லாம் பயன்படுத்தி 3 காலால் அப்படி துள்ளி குதிச்சிச்சு. இன்னொரு காலை வெட்டினான், குதியின்னா, தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி மீதி உள்ள 2 காலை வச்சு அது குதிச்சிச்சு. 3வது காலையை வெட்டி இப்பவும் குதியின்னா, அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிராயத்தனம் செய்து அது குதிக்க முயற்சி பண்ணி குதிச்சிருச்சு. 4வது காலையை வெட்டிட்டு குதியின்னா, எப்படி குதிக்கும்? தீர்ப்பு எழுதிட்டான், தவளையின் 4 கால்களை வெட்டினால் தவளைக்கு காது கேட்காது. தவளையினுடைய 4 கால்களை வெட்டினால் தவளைக்கு காது கேட்காதுன்னு தீர்ப்பு எழுதினானா? அது மாதிரி தான் அந்த தீர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சாமியார் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம நிராசை அடைய வேண்டியதில்லை. இன்னொரு ஆலிம் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை என்னிடத்தில் சொன்னார் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது. இன்னைக்கு இந்திய முஸ்லீம்களுடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயின் உள்ளத்தை போலன்னு சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய்க்கு அல்லாஹ் சொன்னா, பிள்ளையை கொண்டு போய் கடல்ல போடுங்க. இந்த தாய் என்ன பாடுபட்டிருப்பாங்க? கடல்ல கொண்டு போடுங்கன்னா என்ன பாடுபட்டிருப்பாங்க? ஆனால் அல்லாஹ் சொன்னான், இன்னா ராத்து இலைக்கு ஜாயிலுஹு மினல் முர்சலீன், திரும்ப தருவோம், ரசூலாக்கி தருவோம் அல்லாஹ் சொன்னான். அது மாதிரி நாம் நிராசையாக வேண்டியதில்லை. ரப்பினுடைய கருணை பொங்கி பிரவாகம் எடுக்கும் என்று அவர் சொன்ன அந்த செய்தி. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, இன்றைய காலகட்டத்தில் கூட உலமாக்களும் உமராக்களும் இணைந்து நாம் பல்வேறு ஆற்ற வேண்டிய பணிகளை செய்யலைன்னா நம்மால் நஷ்டப்பட்டவர்கள், நம்ம விட நஷ்டப்பட்டவர்கள் யாரும் இல்லை. சந்ததிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவுள்ளவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அதனால நாம இணைந்து பணியாற்ற வேண்டிய பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. பல்வேறு காரியங்கள், அதை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு நேரமும் ஒரு சூழலும் இல்லை. இன்னைக்கு தனிப்பட்ட நிலையிலே, குடும்ப காரியங்களிலே எத்தனை குடும்ப விவகாரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளியினுடைய நிர்வாகமும் உலமாக்களும் இணைந்தால் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும், எவ்வளவு பெரிய மாற்றங்களை உண்டாக்கி விடலாம்.
அதேபோல் நம்முடைய இளைஞர்கள் எதிரிகள் திட்டமிட்டவர்களை போதை நிலையிலே ஆக்கி அடிமைகளாக அவர்களை ஆக்குவதற்கு, கோழைகளாக அவர்களை ஆக்குவதற்கு எதிரிகள் திட்டமிட்டு பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தினுடைய கண்களான சங்கைக்குரிய தாய்மார்கள் அவர்களுடைய நிலைமைகளை ஒரு காசி, ஒரு அரசு காசி, மாவட்ட காசிட்டு பேசிட்டு அவர் சொன்னார், அதிகமாக இன்னைக்கு குலா கேட்டு வர்றது, கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளையிலேயே அதிகமாக குலா கேட்டு வர்றது பெண்கள் தான் சொன்னார். சீக்கிரமா எப்படியாவது முடிச்சு விட்டுருங்க, எப்படியாவது 2 பேருக்கு மத்தியில் பிரிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி அதிகமாக பெண்கள் குலா கேட்டு வருகிறார் என்று சொன்னார். மார்க்க ரீதியாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைகளும் இணைந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளும் எவ்வளவு இருக்கிறது. அதே போல இன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை பொருளாதாரத்திலும் நம்முடைய கலாச்சாரத்தை அளிப்பதிலும் பொருளாதார ரீதியாக நம்முடைய கலாச்சார அழிவிற்காக எத்தனை முயற்சிகளை இன்று வலிமையான அரசு தன்னிடத்தில் இருக்கிறது என்ற அந்த ஆணவத்தின் உச்சத்தில் எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. சங்கைக்குரிய உமராக்கள் அந்த விஷயத்தில் நமக்கு என்னன்னு பார்த்துட்டு பள்ளியினுடைய பொறுப்பாகிறது, சம்பளம் கொடுக்கறது, அதை இதை பார்க்கறது மட்டும் நம்முடைய வேலை நினைக்கக்கூடாது. நமக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது. நம்முடைய சில கடமைகள் என்பது இருக்கிறது. இந்த வட்டாரத்தில் அல்லது நம்ம மஹல்லாவை சார்ந்த யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, ஒரு முடிவெடுக்கணும். யாரும் ஏழ்மையில் இருக்கக்கூடாது, அவர்களை முடிவெடுக்கணும். நாம முடிவு பண்ண நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் அல்ல, இது ஒரு பெரிய சிரமம் அல்ல. அல்லாஹு தாலா ஒரு அருமையான ஜக்காத்தினுடைய திட்டத்தை நமக்கு தந்திருக்கிறான். ஐநா சபையில் பேசும் பொழுது மகாதிர் அவர்கள் பேசினார்கள். ஐநா சபையில் பேசும் பொழுது மலேசியாவினுடைய பிரதமர் பேசினார். அவரை பற்றி அன்றைய ஒரு நிலையிலே ஒரு அற்புதமான சொன்னார், ஜக்காத் உலகத்தில் முறையாக கொடுக்கப்பட்டு விட்டால் ஏழ்மை என்பது மாறிவிடும் என்று சொன்னார். அவரை பற்றி அந்த நேரத்தில் ஒரு அரபு பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியை அதற்கு தானோ யாரோ ஒரு ஆலிமின் இடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அதாவது ஆலிமுன் ஃபி ஆலமில் மஜ்னூன் அப்படின்னு அவரை பற்றி எழுதினாங்களாம். ஆலிமுன் ஃபி ஆலமில் மஜ்னூன், அப்படி ஒரு சிறந்த ஒரு அறிஞர். அவர் சொல்லக்கூடிய கருத்தை ஐநா சபையில் பேசும்போது சொன்னார், முறையாக ஜக்காத் மாத்திரம் முறைப்படுத்தப்பட்டால் ஏழ்மை என்பது மாறிவிடும். சமூகத்தில் எத்தனை கஷ்டப்பட்ட குடும்பங்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்த சில அனுபவங்களை சொன்னால் கண்ணீர் விட்டு நீங்கள் அழுவீர்கள். அப்படியெல்லாம் இருக்கிறது. யார் அவர்களுக்கு பொறுப்பு? அவர்கள் விஷயத்தில் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இல்லையா? அதை இணைந்து செய்தோம் என்று சொன்னால் ஷரியத்திலே இன்னைக்கு நம்ம அவங்களை ஒன்றுபடுத்துவதற்கும் நம்மளோட ஒன்றிணைத்து ஆக்குவதற்கும் எத்தனை பெரிய மகத்தான வெற்றி கிடைக்கும். செய்ய வேண்டிய கடமைகள் என்பது இருக்கிறது. நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செய்த முஆத் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்பினார்களே, யமனுக்கு அனுப்பினார்கள். அங்கே போய் சில வருடங்களுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து யமனிலிருந்து ஜக்காத்தை எல்லாம் வசூல் பண்ணி மதீனாவுக்கு அனுப்புனாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேட்டாங்க, அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு அதை கொடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர நீங்கள் மதீனாவிற்கு ஏன் இதை அனுப்புகிறீர்கள்? மதீனாவுக்கு அனுப்ப வேண்டிய தேவை இல்லையே, யமனில் உள்ள அங்கே உள்ள ஏழைகளுக்காக அங்கு வசூலிக்கப்பட்ட ஜக்காத் தொகை அங்கே நீங்கள் பங்கிடலாம் என்று கேட்ட பொழுது அதற்கு செய்து நாம் முஆத் ரலியல்லாஹு சொன்னார்கள், இங்கே அந்த ஜக்காத்தை வாங்குவதற்கு ஏழைகள் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த யமனில் இல்லைன்னாங்களாம். முறையாக ஜக்காத் என்பது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டால் பெரிய மாற்றங்கள் உண்டாயிடும். இந்த உடுமலைப்பேட்டையில் உள்ளவங்க இங்கே யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்க தகுதியோ அதை வாங்கி முறையாக ஜக்காத் வாங்குவதற்குண்டான நிலையிலே உள்ளவர்களுக்கு முறையாக செய்தால் 10 வருட காலம் யாரிடத்திலும் கையேந்த வேண்டியதில்லை. ஒரு நிலையை மாற்றலாம். அதனால் பயமில்லாத ஒரு வாழ்க்கை உண்டாக்குவதற்கு, அதையும் விளக்கமாக சொல்லணும், நேரம் இல்லை. பயமில்லாத ஒரு வாழ்க்கை சமூகத்திலே உண்டாக்குவதற்கு, பசி இல்லாத ஒரு வாழ்க்கை சமூகத்திலே உண்டாக்குவதற்கு, பசியில்லாத ஒரு வாழ்க்கை சமூகத்திலே உண்டாக்குவதற்கு, மார்க்க பற்றுள்ள ஒரு நிலையிலே இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு உலமாக்களும் உமராக்களும் இணைந்த அந்த பணிகளை செய்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, அதற்கு அவர்களுடைய மகத்தான இந்த பாராட்டு விழாவிற்காக இங்கே உள்ள ஊரினுடைய பெருமக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தினுடைய பெரிய பெரிய மூத்த உலமாக்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். சமுதாயத்தினுடைய பெருந்தனக்காரர்களான நன்மக்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். சமூகத்தினுடைய இளைஞர்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எல்லா தரப்பு மக்களிடத்திலையும் கண்ணியத்தை பெற்ற அதரத்தவர்களுக்கு அல்லாஹு தாலா இன்னும் மென்மேலும் கண்ணியத்தை அதிகப்படுத்தி அருள்வானாக. அவர்களை ஆமீன் சொல்லுங்க.
அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நாமும் வாழக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா தந்தரல் புரிவானாக. அதாவது ஜமாத்துலமான்னு 2 பெருமக்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க. ஹஜ்ரத் அதை சொல்லாட்டா நானும் அழுத்தமாக சொல்லியிருப்பேன், இல்லை நானும் வழிமொழிகிறேன். அது உண்மையிலே ஜமாத்துலமான்னு ஏதாவது பேச்சு வந்தாலே, ஒரு காரியத்தில் முற்படுத்தப்பட வேண்டிய யாருன்னு சாதாரணமாக பேச்சு வந்தாலே அஜீஸ் முதல்ல சொல்கிற வார்த்தை ஒரு வாரகஸ்தான் சொல்லுவா. நிறைய நான் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். உண்மையிலேயே அப்படிப்பட்ட பெருமக்கள் ஹஜ்ரத் தலைவராக இருந்து அவங்க செயலாளராக இருந்திருக்கிறாங்க, அவங்க தலைவராக இருந்து இவங்க செயலாளராக இருந்திருக்கிறாங்க என்பது மாத்திரமல்ல, மாநிலத்தினுடைய மகத்தான பொறுப்புகளையும் கஷ்டமான நேரத்தில் ஹஜ்ரத் சொன்னாங்களே, செருப்பு போடாமல் மலைக்கு மேலே ஏறுற காலம்னு, அந்த நேரத்தில் கூட அப்படிப்பட்ட பொறுப்புகளை வகித்தவர்கள். அல்லாஹு தஆலா அந்த பெருமக்களின் கண்ணியத்தை இன்னும் அதிகப்படுத்தி அருள்வானாக. அவரிடத்திலிருந்து நாம் பயன்பெறக்கூடிய ஒரு நிலையிலும் இல்மி ரீதியாக மற்ற அதவு ரீதியாக அவரிடத்திலிருந்து பயன்பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம் எல்லோருக்கும் அல்லாஹ் துன்யா ஆகிராவின் பாக்கியங்களை அல்லாஹ் நிரப்பமாக தந்தருள்வானாக. நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக ரப் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.